வீட்டிலேயே ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச ராகி மாவில் டக்குன்னு புட்டுக்கடலில் எப்படி புட்டு செய்கிறதுன்னு பார்த்துடலாமா? அதுக்கு ஃபஸ்ட்டு முழு ராகியை ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் பண்ணிக்கிட்டால் போதும். அதுக்கப்புறம் அதை ஆற விட்டுட்டு மிக்ஸி ஜாரில் நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துட்டு அதில் கொஞ்சமாக சால்ட் சேர்த்த பிறகு தண்ணி தொளிச்சு சேர்த்துக்கோங்க. அதாவது பச்சை தண்ணி தான். இந்த மாதிரி நல்லா உதிரி உதிரியாக பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு கொழுக்கட்டை பிடிச்சி உதிர்த்தி விட்டு அது உதிரணும். இதுதான் கரெக்டான பதம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக தேங்காய் திருப்பி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வச்சுருக்க மாவையும் தேங்காவையும் மாற்றி மாற்றி சேர்த்துக்கலாம். ஆனால் ஃபஸ்ட்டும் லாஸ்ட்லேயும் கண்டிப்பாக தேங்காய் துருவல் சேர்த்துக்கணும். அப்போ தான் நமக்கு அந்த புட்டு நல்லா குக் ஆகி அந்த ஸ்டீம் வெளியே வரதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ புட்டு மேக்கரில் தண்ணி கொதித்த பிறகு நம்ம குழல வச்சுட்டோம்னா மேலே ஸ்டீம் வருது பாருங்கள், அவ்வளோதாங்க. ஸ்டீம் வந்துச்சுன்னா நமக்கு குக் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் தான் ஆகும், டக்குன்னு ரெடி ஆயிரும். இப்போ சூப்பராக நமக்கு கடல் புட்டு ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப அட்டகாசமான முறையில் நல்லா ஃப்ரெஷ்ஷாக வீட்லேயே ராகியில் தயார் பண்ண புட்டு ரெடி ஆயிடுச்சு. இது போல ரெசிபி பார்க்குறதுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.